பங்களாதேஷ்க்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி. இந்திய அணியில் நட்சத்திர பவுலரை உள்ளே கொண்டுட்டு வரும் ரோஹித் சர்மா. ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டியே மிக பிரம்மாண்டமாக வெற்றியை பெற்றாலும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியை இன்னும் பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரோஹித் சர்மா இந்த ஒரு நட்சத்திர பவுலரை தற்போது அணிக்குள்ளே கொண்டு வராரு. முதல் டெஸ்ட் போட்டியை சென்னையில் வைத்து மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றது இந்திய அணி. இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளைக்கு காலையில் கான்பூரில் 9:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியை மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றியை பெறணும் அப்படிங்கிறதுல ரோஹித் சர்மா ரொம்பவே தீவிரம் காட்டி வராரு. டெஸ்ட் போட்டியில் ஏற்கனவே அதிக வெற்றிகளை பெற்று முதல் இடத்துல அசைக்க முடியாமல் இருந்து வருகிறது இந்திய அணி. அப்படி இருந்தும் தொடர்ந்து வெற்றியை பெற்று அதை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல ரோஹித் சர்மா தீவிரம் காட்டி வராரு. இதனால நாளைக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நட்சத்திர பவுலரை உள்ளே கொண்டுட்டு வராரு ரோஹித் சர்மா. அதன்படி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷை எதிர்கொள்ள இருக்கும் இந்திய பிளேயிங் 11 அணி இதுதான். ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், விராட் கோலி, ரிஷப் பண்ட், KL ராகுல், ரவிச்சந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவை உள்ளே கொண்டுட்டு வராங்க. அவருக்கு உள்ளே கொண்டுட்டு வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை உட்கார வைக்கிறாங்க. முகமது சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப், இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணிதான் நாளைக்கு பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்க இருக்காங்க. இது குறித்த ஒரு முக்கியமான தகவலை தற்போது ரோஹித் சர்மா செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்தும் இருக்காரு. ஏற்கனவே அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா ஸ்பின்னர்களாகவும் பேட்ஸ்மேன்களாகவும் சிறந்த விளையாட்டை வெளிப்படுத்தி வராங்க. இதில் மேலும் ஒரு ஸ்பின்னரை உள்ளே கொண்டுட்டு வர்றது பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை தான் ஏற்படுத்தக்கூடும். இதே போல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.